ஆனால் அதே சமயம் மேடை மேடையாக தமிழ் உணர்ச்சியை தூண்டி திராவிட இயக்கத்தை வளர்த்துக் கொண்டிருந்தார் ஒரு இளைஞர். அவர்தான் கருணாநிதி. காமராஜர் ஒரு தேசியவாதி, கலைஞர் ஒரு மாநில சுயாட்சிவாதி. இந்த இரு துருவங்களும் மோதிக்கொண்ட தருணங்கள் தமிழக அரசியலின் திசையையே மாற்றின. ஃபேக்ட் 1. கள்ளக்குடி போராட்டம், தி ஃபர்ஸ்ட் ஸ்பார்க். 1953 டால்மியாபுரம் என்ற பெயரை கள்ளக்குடி என மாற்றக் கோரி ரயில் மறியல் போராட்டம். காமராஜர் ஆட்சியில் கலைஞர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு முதலமைச்சராக காமராஜர் காட்டிய கலைஞரின் மனதில் ஒரு அரசியல் வைராக்கியத்தை விதைத்தது. ஃபேக்ட் 2. பச்சை தமிழன் என்ற பட்டம். பெரியார் காமராஜரை பச்சை தமிழன் என்று அழைத்தார். இது திமுகவினருக்கு, குறிப்பாக கலைஞருக்கு பெரும் நெருக்கடியை தந்தது. காமராஜரின் செல்வாக்கை குறைக்க கலைஞர் கையாண்ட வியூகங்கள் தான் இன்றைய நவீன அரசியலின் தொடக்கம். ஃபேக்ட் 3. அவதித்வாடி அந்த சரித்திர வீழ்ச்சி. காமராஜர் தோற்கடிக்கப்பட முடியாதவர் என்று நம்பப்பட்ட காலம். ஆனால் விருதுநகரில் ஒரு சாதாரண மாணவர் சீனிவாசனை நிறுத்தி காமராஜரை தோற்கடிக்க கலைஞர் செய்த தேர்தல் வேலைகள் மகாபாரத போர் போன்றது. காமராஜரின் தோல்வி